ஸ்கூல் போகிற வயசில் ஸ்கூல் பேக்கோட சேர்த்து கட்டப்பை நிறையா முறுக்கு எடுத்துகிட்டு போய் வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி மாதம் 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணி. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பிஸ்னஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். 350 rupees ஆர்டரில் ஸ்டார்ட் ஆன நம்ம பிஸ்னஸ் இன்றைக்கி மந்த்லி நம்ம 350+ ஆர்டர்ஸை டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இது இருக்கே, இதை வச்சு நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பிஸ்னஸ் விமன் ஆகலாம். ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் சத்யபிரியா ஸ்ரீனிவாசன், ஓனர் ஆஃப் அழகிய பெண்ணே ஃப்ரம் திருப்பூர். ஸ்கூல் போகிற வயசில் ஸ்கூல் பேக்கோட சேர்த்து கட்டப்பை நிறையா முறுக்கு எடுத்துகிட்டு போய் வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி மாதம் 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் 11 இயர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்கள் அம்மாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஸ்கூல் பேக்கோடு சேர்த்து கட்டப்பை நிறையா முறுக்கு எடுத்துகிட்டு போய் வித்துட்டு இருந்த ஒரு ஆள் தான் நான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபேமிலி நிறையா மெம்பர்ஸோடு இருந்த ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. நான் ஸ்கூலுக்கு போகிற வழியிலையும் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வர வழியிலையும் முறுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் எங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தேன். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவோட உதவியால் சென்னையில் ப்ரைவேட் கன்சர்னில் எனக்கு செல்லிங்கில் ஒரு வேலை கிடச்சிது. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் செல்லிங் தான். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம செல்லிங்கே நிறையா பண்ணிட்டோம். ஸோ இப்போவும் நமக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் நான் சென்னை ட்ராவல் பண்ணி வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் சென்னை வரேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னை வந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னை, புது ஆஃபீஸ், நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறையா லேர்னிங்ஸ் அண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஏர்ன் பண்ண இன்கம்மை தாண்டி எனக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், எனக்கும் வந்து காசு தேவைப்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் வேறு ஏதாவது புதுசாக எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் சென்னையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட இருந்த கொஞ்சம் காசில் சென்னையில் கிடச்ச ஒரு சில ப்ராடக்ட்ஸை வாங்கி என்னோடய ஊரில் இருந்தே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த காசு வந்து எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் நிறையா கான்ஃபிடென்ஸை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. 20 இயர்ஸில் எனக்கு மேரேஜ். ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பூரில் செட்டில் ஆகிட்டோம். ஸோ திருப்பூருக்கும் நான் அப்போ தான் புதுசாக போகிறேன். திருப்பூரை பற்றி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய டாட்டர் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் டாட்டரோட 44th டேயில் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். த்ரெட் பேங்கிள்ஸ் வீட்டில் ஹாபியாக பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம். நிறையா ஹோல்சேலர்ஸ்க்கு சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். நிறையா பேருக்கு ஒர்க் கொடுத்தோம். ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருந்த விமன்ஸுக்கு அந்த ப்ராடக்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து ஒர்க் கொடுத்தோம். ஸோ நிறையா பேருக்கு சப்ளை பண்ணோம். நிறையா பாசிட்டிவான விஷயத்தோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து வண்டியிலேருந்து ஸ்கிட் ஆகிட்டேன். ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் வந்து எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. ரைட் ஹேண்ட் இருக்கும், என்னால் சாப்பிட முடியும். பட் வந்து என்னோடய ஹேண்ட் வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அந்த டேஸ் ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட், அம்மா அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு யோசிக்கிற டைமில் தான் லாக்டவுன். ஆஃப்டர் த லாக்டவுன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. லாக்டவுன் டைமில் எங்கள் டாட்டர் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த லாக்டவுன் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்துச்சு, நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். இதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. 10 லைன் ஒட்டுக்கா நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸை ஃபுல்லாகவே நான் ஆன்லைனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிஸ்னஸை நான் ஆன்லைனில் கொண்டு போகிறதுக்காக நான் லேர்னிங்ஸ் எடுக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச அந்த பீரியட் தான் லாக்டவுன் டைம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ ஆன்லைனை பற்றின எல்லா விஷயங்களையுமே தமிழில் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைனில் என்னோடய பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருந்த ஷாப்கீப்பர்ஸோட ஹெல்ப்பால் எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடச்சிது. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஆன்லைனுக்கு மூவ் பண்ணோம். ஸோ ஆன்லைனில் அழகிய பெண்ணே அப்படிங்கிற ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி விமன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இன்றைக்கி செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளையும் நம்ம ப்ராடக்டையும் நம்பி நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த லெவலையும் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே எனக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நான் படிக்கலை, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, எனக்கு வீடியோஸ் எடுக்க தெரியாது, எனக்கு எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் வந்து நின்றுக்க முடியாது. பாமர மக்களில் ஆரம்பித்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸை ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் மார்ஜின் லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ப்ராடக்ட்ஸோட டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸை மட்டுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் கம்மியாக தானே படிச்சிருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் இதெல்லாம் பண்ணிட முடியுமா, நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், ஐயோ ஆன்லைனில் என்னோடய ஃபேஸை காமிச்சா யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ, இப்படிலாம் உங்களில் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க இல்லையா? மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் மிஸ்யூஸ் பண்ண போகிறது உங்களோட ஃபேஸை மட்டும்தான். அதை தாண்டி உங்களோட கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்டை எந்த பிளாட்ஃபார்மில் எக்ஸிபிட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எக்ஸிபிட் பண்ண போகிற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நீங்கள் லேர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எதுவாக வேணால் இருக்கலாம், பட் உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் உங்கள் ப்ராடக்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டையும் எப்போவுமே நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பிஸ்னஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆர்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 350 ருபீஸ் தான். அந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் எங்கே இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நமக்கு அவங்க ஆர்டரே கொடுத்தாங்க. 350 ருபீஸோட ஆர்டரில் ஸ்டார்ட் ஆன நம்ம பிஸ்னஸ் இன்றைக்கி மந்த்லி நம்ம 350+ ஆர்டர்ஸை டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் லேகாக இருக்கோம். இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி விற்கிறது கூட ஒரு பிஸ்னஸ் தாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கிரைண்டரில் 4 பேருக்கு நீங்கள் மாவு அரைச்சி கொடுத்தாலே ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். எனக்கு பொருள் இல்லை, என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, என்னால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு யோசிக்கிற டைமில் நம்ம வீட்டில் இது இருக்கே, இதை வச்சு நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பிஸ்னஸ் விமன் ஆகலாம். 500 ருபீஸில் விமன்ஸ் வந்து இன்றைக்கி வீட்டிலருந்தே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதை எப்படி கொண்டு போகிறீங்க, அந்த பொருள் மேலே எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நிறையா நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்கள், தைரியமாக வெளியே வாங்க, உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் காமிச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் காமிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.